பிப்ரவரி 9க்கு பிறகு டபுள் ஜாக்பாட் அடிக்க இருக்கிறது. பண ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் முக்கியமாக பல ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பாட் ஆனது அடிக்க இருக்கிறது. இந்த பிப்ரவரி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது. அப்படி ஏற்படும் பொழுது அது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதோடு கிரக நிலைகளில் மாற்றங்களினால் சில ராஜ யோகங்களும் உருவாகும். இதன் விளைவாக சில ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களையும் இன்னும் சிலர் மோசமான பலன்களையும் பெறலாம். இப்பொழுது 2025 பிப்ரவரி மாத கிரக நிலைகளில் தொழில் ரீதியாக மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது, பண ரீதியாக எப்படியெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதில் முதல் ராசியாக தற்பொழுது மேச ராசி அன்பர்களே, மேச ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதமானது தொழில் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்க போகிறது. ஒரு சிலருக்கு ஏற்றமாக மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு தாழ்வாக மட்டும் இருக்கும். ஆனால் மேசராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி 9 தொடங்கியதில் இருந்து இன்னும் ஒரு மாத காலத்திற்கு தொழில் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்க போகிறது. வருமானம் வரும், சில டைம் வருமானம் வராது. இதே மாதிரி தான் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு நடக்க இருக்கிறது. இந்த மாதத்தின் முடிவில் தொழில் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளை மேச ராசி அன்பர்கள் எடுக்க இருக்கிறீர்கள். தேவையில்லாத சில பிரச்சனைகளால் உங்களுடைய வேலைகளில் வெற்றி நடக்க இருக்கும், வெற்றி தாமதமாகலாம். ஆனால் வெற்றி என்பது உண்டு மேசராசி அன்பர்களுக்கு. ஆனால் தேவையில்லாமல் உங்களது வேலைகளில் உங்களை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளால் அந்த வெற்றி கிடைப்பதற்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நிச்சயம் வெற்றி என்பது மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. பண ரீதியாக மேச ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து இருப்பீர்கள். அந்த கஷ்டத்திற்கு எல்லாமே ஒரு முடிவே வந்துவிட்டது என்று சொல்லலாம். இத்தனை நாட்களாக எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் நீங்கள் பண ரீதியாக பல மடங்கு கஷ்டங்களை அனுபவித்து வந்தீர்களோ இப்பொழுது அதற்கு மாறாக நடக்க இருக்கிறது. முக்கியமாக டபுள் ஜாக்பாட்டை அடிக்க இருக்கிறது மேச ராசி அன்பர்களுக்கு. அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக ரிஷப ராசி அன்பர்களை, ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதமானது தொழில் ரீதியாக மிக பெரிய அளவில் நன்மை மட்டும் காத்து கொண்டு இருக்கிறது. தொழில் ரீதியாக நீங்கள் என்ன செய்தாலும் சரி அது உங்களுக்கு சாதகமாக மட்டுமே முடிய இருக்கிறது. பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் நல்லுறவை கொண்டு இருப்பீர்கள். அதாவது சிலர் உயர் அதிகாரிகளுடன் தேவையில்லாத வாக்குவாதம், பிரச்சனை ஏதாவது தோன்றிக்கொண்டே இருக்கும். இதனால் உங்களுடைய வேலையே உங்களை விட்டு போய்விடும் நிலைமை கூட உண்டாகும். ஆனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் நல்ல ஒரு உறவு உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறது. சிலருக்கு நல்ல நடத்தையால் பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. தொழில் வாழ்க்கை இம்மாதம் இனிமையாக இருக்க போகிறது. அதாவது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மை ஒவ்வொன்றாக நடக்க போகிறது. உங்களுடைய வேலையில் உங்களின் அர்ப்பணிப்பு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு சேர்க்க போகிறது. வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, மற்ற இடத்தில் நீங்கள் பணிபுரிந்தாலும் சரி, ரிஷபராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் முழுவதுமே நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. உங்களுடைய சொந்த தொழிலில் வருமானம் இல்லாமல் பல மாதங்களாக நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்து இருப்பீர்கள். தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம். நடக்க இருக்கும் புதன் பெயர்ச்சி காரணமாக, இந்த மாதத்தில் நடக்க இருக்கும் நன்மை காரணமாக, அனைத்து கிரகங்களின் சேர்க்கை காரணமாக நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. இதனால் முக்கியமாக உங்களுக்கு பண ரீதியாக ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வாரங்களாக பண ரீதியாக நீங்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து இருப்பீர்கள். அதற்கும் இப்பொழுது ஒரு முடிவு வந்துவிட்டது. பணத்தை பற்றி இனிமேல் கவலை என்பதே கொஞ்சம் கூட இல்லை. அடுத்தபடியாக 3வது ராசியாக மிதுன ராசி அன்பர்களை, மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதமானது தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, நல்ல வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. சில சமயங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய முயற்சி மட்டும்தான்.
நீங்கள் பணிபுரியும் இடத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியில் கொண்டு போய் சேர்க்கும். அப்படி சேர்க்கும் பொழுது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெளிநாடுக்கு செல்ல வேண்டும் என பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்த மிதுனராசி அன்பர்களுக்கு தற்பொழுது அந்த முயற்சியும் வெற்றியாக முடிய போகிறது. நீண்ட நாட்களாகவே விரும்பிய வேலை தேடிக்கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது நீங்கள் விரும்பிய வேலை உங்கள் கைகூடி சேர இருக்கிறது. பண ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை சந்தித்து வந்த மிதுனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி 9 தொடங்கியதிலிருந்து அந்த கஷ்டம் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது. அடுத்தபடியாக 4வது ராசியாக கடகராசி. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதமானது தொழில் ரீதியாக சலசலப்புகள் நிறைந்ததாக இருக்க போகிறது. நீங்கள் என்ன செய்தாலும் சரி, ஏதாவது ஒரு சலசலப்பு உண்டாகி கொண்டே இருக்கும். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் வெற்றி கிடைப்பது முடியாத ஒன்றாக இருக்கும். எப்படியாவது முன்னேறிடணும், எப்படியாவது வெற்றியை கைப்பற்றி விடணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது நடக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்க போது கடகராசி அன்பர்களுக்கு. ஆனால் அதற்காக நீங்கள் கடின உழைப்பை விற்றக்கூடாது. தொடர்ந்து விடாமுயற்சியாக நீங்கள் செய்ய வேணும். தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்கும் நம்ம செய்கிறோம், ஒரு வெற்றி கிடைக்கல அப்படின்னா விற்றக்கூடாது. மீண்டும் அதை செய்யணும். செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை உண்டாகும். இந்த மாதத்தில் தொழில் ரீதியாக நீங்கள் எது செய்வதாக இருந்தாலும் சரி, கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கிறது. தொழிலை பொறுத்த வரைக்கும் சொல்கிற அளவுக்கு நல்லது எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தான் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பண ரீதியாக ஏற்கனவே பல பிரச்சனை, இன்னும் பல பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கு கடகராசி அன்பர்களுக்கு. அடுத்தபடியாக சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் தொழில் ரீதியாக நன்மைக்கு மேல் நன்மை, வெற்றிக்கு மேல் வெற்றி ஒவ்வொன்றாக குவிய இருக்கிறது. நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லலாம். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் உதவியுடன் வேலையை நீங்கள் வெற்றிகரமாக முடித்து நல்ல நிதி ஆதாயத்தை பெற இருக்கிறீர்கள் சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி 9 அமோகமாக இருக்கிறது. நீங்கள் செய்யும் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வேறு இடத்தில் வேலை பார்த்தாலும் சரி, இரண்டுமே உங்களுக்கு மேன்மேலும் வெற்றியையும் நன்மையும் தேடித்தர இருக்கிறது. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருக்கிறது என்று சொல்லலாம். நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாகவே நடக்க இருக்கிறது. அடுத்தபடியாக கன்னி ராசி. கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் தங்கள் தொழிலில் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, நல்ல வெற்றியை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் பணப்பிரச்சனைகள் எது வந்தாலுமே சரி, உங்களுடைய சொந்த பந்தம், குடும்பத்தில் உள்ளவங்க, நண்பர்களால் அனைத்தையும் நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். அப்படி ஒரு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது. இதற்கெல்லாமே காரணம் மொத்த கிரகங்கள். அதாவது ஒரு சில மாதத்தில் ஒரு கிரகம் 2 கிரகம் தான் சுழற்சி மாற்றம் அந்த மாதிரிலாம் ஏற்படும், சேர்க்கை உண்டாகும், வக்ரநிலை ஏற்படும். ஆனால் பிப்ரவரி மாதத்தில் மட்டுமே பல கிரகங்கள் அதாவது நிலை மாற்றம் இருப்பதால் தான் இப்படியெல்லாம் நன்மை, டபுள் ஜாக்பாட், பெரிய பெரிய ஜாக்பாட் எல்லாமே அடிக்க இருக்கிறது. பண ரீதியாக கன்னிராசி அன்பர்களுக்கு நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக காத்து கொண்டே இருக்கிறது. அடுத்தபடியாக துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதமானது தொழில் ரீதியாக மிகவும் சிறப்பானதாக இருக்க போகிறது. உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன் அனைத்தும் கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களுக்கு தற்பொழுது விரும்பிய வேலை கைகூடி வர இருக்கிறது. பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு தற்பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய வேலை பார்க்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு அங்கு மரியாதை நிமித்தம் அதிகமாக இருக்கும். இதனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை பிப்ரவரி 9க்கு பிறகு அனுபவிக்க இருக்கிறீர்கள் துலாம் ராசி அன்பர்கள். உங்களுக்கு அலுவலகத்தில் நடக்க இருக்கும் அந்த நன்மை காரணமாக பண ரீதியாக இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் அதன் மூலமாக ஒவ்வொன்றாக சரியாக இருக்கிறது. அடுத்தபடியாக விருச்சிகம். விருச்சிக ராசி
அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் தங்கள் தொழிலை பற்றி சற்று கவலைப்பட நேரிடும். ஐயோ, நம்மளுக்கு வியாபாரமே இல்லையே, சொந்த தொழிலில் இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே, அந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்க தோன்றும். பணியிடத்தில் உங்களால் திறம்பட முடிவெடுக்க முடியாது. இதனால் தேவையில்லாத பிரச்சனை உண்டாகும். உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் திட்டு வாங்க நேரிடும். இதனால் நீங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கே ஆளாவீர்கள். இந்த மன உளைச்சலை தவிர்க்க நல்லா நீங்கள் வெளியில் போய் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் முடியும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி 9 தொடங்கியதிலிருந்து தொழில் ரீதியாக பலவிதமான கஷ்டங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக சந்திக்க இருக்கிறீர்கள். முக்கியமாக பண ரீதியாகவும் பல கஷ்டங்களை விருச்சிக ராசி அன்பர்கள் சந்திக்க உள்ளீர்கள். இதையெல்லாம் நீங்கள் சமாளித்துதான் வெளியே வர வேண்டும். அடுத்தபடியாக தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசி அன்பர்களை, தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் தொழிலை பொறுத்தவரைக்கும் நிதி நிலையாக நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களுடைய சொந்த தொழிலை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பல பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக உருவாகும். தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தாழ்வுகள் மட்டும்தான், தோல்வி மட்டும்தான் இருக்கும். ஏற்றம் என்பதே இருக்கவே இருக்காது. தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு தவறான முடிவும் உங்கள் கடின உழைப்பு முழுவதையும் கெடுத்துவிடும். நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டமாக முயற்சி செய்தாலும் சரி, ஆனால் தேவையில்லாத ஏதாவது ஒரு முடிவு காரணமாக மிக பெரிய அளவில் நீங்கள் தோல்வியை சந்திக்க இருக்கிறீர்கள். தனுசு ராசி அன்பர்களை, எதிர்மறை எண்ணங்களில் இருந்து விடுபட்டு எந்த முடிவையும் எடுங்கள். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு செயல், ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதை பார்த்து யோசித்து பொறுமையாக செய்ய வேண்டும். அது மூலியமாக என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக செஞ்சாலே போதும். அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். இல்லை என்றால் தேவையில்லாத சிக்கலில் தனுசு ராசி அன்பர்கள் சிக்கி விடுவீர்கள். உங்களுடைய தொழில் ரீதியாகவே நீங்கள் பண ரீதியாக பல கஷ்டங்களை சந்திக்க இருக்கிறீர்கள். பிப்ரவரி 9க்கு பிறகு பலவிதமான கஷ்டங்கள் தொழில் ரீதியாக பண ரீதியாக தனுசு ராசி அன்பர்களுக்கு வர இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் சற்று கவனமுடன் இருந்து கொண்டால் பாதி அளவுக்கு தவிர்த்து கொள்ளலாம். அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசி அன்பர்களை, மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதமானது பிப்ரவரி 9க்கு பிறகு கடின உழைப்பு நிறைந்ததாக இருக்கும். இந்த கடின உழைப்பால் உங்களின் தலைவிதியே மாற இருக்கிறது. அதாவது சும்மா இல்லைங்க, இப்போ முயற்சி செஞ்சாலே நமக்கு எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் இப்பொழுது பிப்ரவரி மாதத்தில் மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய கடின உழைப்பு காரணமாக இத்தனை நாட்களாக எந்த ஒரு கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் தலைகீழாக உங்களது வாழ்க்கை மாற இருக்கிறது. வேலை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு தற்பொழுது விரும்பிய வேலையானது கைகூடி வர இருக்கிறது. உங்களுடைய பணியிடத்தில் பேச்சில் கட்டுப்பாட்டை வைத்திருங்கள். தேவையில்லாத பேச்சை கொடுத்து வம்பு சிம்புல சிக்கிக்காதீங்க, பார்த்து இருங்க. மகர ராசி அன்பர்களே, அப்படி தேவையில்லாத பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரிகளுடன் சேர்ந்து உங்களுக்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உண்டாகும். அப்படி உண்டாகும் பொழுது உங்கள் வேலையை நீங்கள் இழந்து விடலாம். அதாவது வெளியிடத்தில் பணிபுரியும் மகர ராசி அன்பர்கள் முக்கியமாக கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பேச்சுவார்த்தை, மற்ற நபர்களிடம் தேவையில்லாத சண்டை, உயர் அதிகாரிகளிடம் தேவையில்லாத வாக்குவாதம் வைப்பதை முற்றிலும் நீங்கள் இந்த ஒரு மாதத்திற்கு பிப்ரவரி 9க்கு பிறகு தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இல்லை என்றால் உங்கள் வேலையே போய்விடும். வேலை இல்லாமல் நீங்கள் வீட்டில் உட்காரக்கூடிய நிலைமை கூட உண்டாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு நிதி ரீதியாகவும் அதே தான், எதுவும் நல்லா இல்லை சொல்லுக்கிற அளவுக்கு எல்லாம் நடக்க போகிறது எல்லாமே தேவையில்லாத மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது. ஆனால் உங்களுடைய கடின உழைப்பு உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசி அன்பர்களை, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் தொழிலில் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, நல்ல வெற்றி மட்டுமே காத்து கொண்டே இருக்கிறது. பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நடத்தை காரணமாக உயர் அதிகாரிகள் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நன்மை தற்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. மொத்தத்தில் தொழில் ரீதியாக இந்த மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு இனிமையாக இருக்கிறது. அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு நிதி ஆதாயமும் வர இருக்கிறது. அந்த நிதி ஆதாயம் காரணமாக உங்களது குடும்பமே மகிழ்ச்சியான சூழலை அனுபவிக்க இருக்கின்றனர். கும்பராசி அன்பர்களுக்கு அருமையாக இருக்கிறது என்று சொல்லலாம். அடுத்தபடியாக மீனராசி. மீனராசி அன்பர்களே, மீன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் தொழில் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்க போகிறது.
சற்று கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும். அப்படி உழைத்தால் மட்டுமே ஏற்றம் ஏற்படும். பணியிடத்தில் உங்களுக்கு எதிராக சிலர் சதி செய்யலாம். அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொண்டு முன்னே வர வேண்டும். இதனால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி தேவையில்லாத பல பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாக இருக்கிறது. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் கடினமாக மட்டுமே அதற்காக உழைக்க வேண்டும். அப்படி கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு நன்மையாக ஏற்படும். இல்லை என்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக மீனராசி அன்பர்களுக்கு வர இருக்கிறது. நிதி ரீதியாக நன்மைகள் ஒவ்வொன்றாக காத்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் தொழில் ரீதியாக நீங்கள் வெற்றி அடைந்தால் மட்டுமே. நிதி பற்றாக்குறை என்பது பிப்ரவரி 9க்கு பிறகு மீனராசி அன்பர்களுக்கு இருக்கவே இருக்காது. பிப்ரவரி மாதத்தில் முக்கியமாக அதாவது ஒரு 3-4 ராசிக்காரங்களுடைய தொழில் ரீதியாக பண ரீதியாக பலவிதமான கஷ்டங்கள் இருக்கிறது. மற்ற ராசிக்காரங்களின் நிலைமை அமோகமாக இருக்கிறது.